வெல்கம் பேக் டு ஹன்சி குட்டி சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரண்டையை வச்சு சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் காட்டு சைடு வேலி ஓரத்தில் கிடைக்கும். இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குது. அதனால் எல்லாருமே வாங்கி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு பிரண்டையை நான் வாங்கிட்டு வந்துட்டு அதை சுற்றி நரம்பு இருக்கும். அந்த நரம்பெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கணும். நரம்பு இருந்துச்சு அப்படின்னா நாக்கு அரிக்கும். அதனால் வந்து அந்த 4 சைடும் நரம்பு இருக்கும். அந்த நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. என்னென்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். அப்போ தான் வந்து நரம்பு வந்து ரிமூவ் ஆகிருக்கு. அந்த நரம்பு சுற்றி இருக்கிற நரம்பெல்லாம் போய் அரிப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம சாப்பிட்டோம்னா அரிக்கும். கையிலே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து தடவிட்டு தான் க்ளீன் பண்ணணும். இல்லாட்டி கையே ஒரு மாதிரி அரிப்புத்தன்மை வந்து கொடுக்கும். அதனால் க்ளீன் பண்ணும்போதே கைக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மறுபடியும் தேவையான பொருளெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். பிரண்டையில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். நம்ம சட்னி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது என்னன்னே தெரியாது. அதனால் குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் வந்து அழிக்கிற தன்மை வந்து பிரண்டைக்கு இருக்குது. ஞாபக சக்தி வந்து அதிகப்படுத்துறதுக்கு பிரண்டை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. மூளை வளர்ச்சி இம்ப்ரூவ் பண்ணி தரக்கூடியது பிரண்டைக்கு சக்தி இருக்குது. எலும்பை வந்து வலுவாக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் வந்து பிரண்டை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குலாம் நம்ம மாதத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டு பழகிக்குவாங்க. பிரண்டைனா நிறைய பேர்த்துக்கு என்னன்னே தெரியாது. அதனால் எல்லாருமே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இதை வடை சட்டியை மறுபடியும் அடுப்பில் வச்சு எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூண்டு ஒரு 10 பல்லுக்கு போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். நான் பொட்டு உளுந்து போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கருப்பு உளுந்து, பொட்டு உளுந்து, எந்த உளுந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வரமிளகா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். புளி, தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி ஆற வச்சு சட்னியாக ரெடி பண்ணிக்கலாம். பிரண்டை வந்து வயசான பாட்டிங்கெல்லாம் நிறையா செஞ்சு சாப்பிடுவாங்க. 90s 80ஸ்க்கெலாம் தெரியும். நம்மளாம் அம்மா அப்பா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து யாருமே அதிகமாக வந்து நம்ம பிரண்டையே செய்கிறதே கிடையாது. ஏன்னா அதிகமாக கிடைக்கிறதும் இல்லை. எங்கேயாவது ஒரு பக்கம்தான் கிடைக்குது. இப்போ மார்க்கெட்லாம் கிடைக்குது. அதனால் நீங்கள் வாங்கி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சாப்பாட்டுக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் செய்யாட்டி கூட பரவாயில்ல, மாதத்தில் ஒரு நாள்னாலும் செஞ்சு கொடுங்க. புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் குழந்தைங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. பிரண்டை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்துகிட்டு எல்லாம் சேர்த்து ஆற வச்சிடலாம். வெங்காயம், பிரண்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பு போட்டு உளுத்தப்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். நான் தாளிக்கல. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.